ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஃபேஸ், நியூட்ரல், எர்த்திங். அதில் நியூட்ரலுக்கும் எர்த்திங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நியூட்ரலோட ஒர்க் என்ன, எர்த்திங்கோட ஒர்க் என்ன, வீட்டில் ஏன் நியூட்ரல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், எதுக்கு பர்ஃபெக்டான எர்த்திங் எப்படி ஒர்க் ஆகும், ப்ளஸ் நியூட்ரலுக்கும் எர்த்திங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எல்லாத்தையும் நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் இந்த லேம்ப் க்ளோ ஆனிச்சு. அதே மாதிரி ஃபேஸ்க்கும் எர்த்திங்க்கு நம்ம பர்ஃபெக்டாக எர்த்திங்காக இருந்துச்சுன்னா அந்த லேம்ப் சேம் கண்டிஷனில் க்ளோ ஆகும். சரிங்களா? இப்போ அந்த எர்த்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இந்த கிளாஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம இண்டஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டோம்னாலும் நம்ம வீட்டிலே எடுத்துகிட்டாலும் நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் நம்ம மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த மோட்டர்லலாம் என்ன ஆகும்னா லீக்கேஜ் வோல்டேஜ் வரும். சரிங்களா? மோட்டர் மேலே பாடியில் லீக்கேஜ் வோல்டேஜ் வரலாம். அதை நம்ம இப்போ தவறுதலாக போய் நம்ம தொட்டுட்டோம்னா நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த லீக்கேஜ் வோல்டேஜ் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் சிங்கிள் ஹெச்பி மோட்டரு. இந்த மோட்டரை நான் அந்த விஎஃப்டி மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இப்போ பாருங்கள், இந்த மோட்டர் நான் ரொட்டேட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மோட்டர் ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆகும்னா, இப்போ நான் இந்த மோட்டருக்கு எந்த ஒரு எர்த்திங்கும் நான் கனெக்ட் பண்ணல. சரிங்களா? வித்தவுட் எர்த்திங்கில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மோட்டர் ரன்னிங் கண்டிஷனுக்கு இந்த மோட்டரை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த மோட்டர் இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ பாருங்க, அந்த டெஸ்டரை வச்சு நான் அந்த பாடியில் உங்களுக்கு காட்டுறேன். டெஸ்டரில் எனக்கு டெஸ்டர் இண்டிகேட்டர் ஆன் ஆகுது. அப்போ என்னன்னா சம் லீக்கேஜ் வோல்டேஜ் இந்த மோட்டரோட பாடியிலேருந்து எனக்கு வெளியில் வருது. சரிங்களா? இப்போ மோட்டரோட பாடியில் எனக்கு லீக்கேஜ் வோல்டேஜ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இந்த மோட்டரை நம்ம தவறுதலாக நம்ம தொட்டுட்டோன்னா கூட நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த லீக்கேஜ் வோல்டேஜை எப்படி நம்ம திரும்ப கிரவுண்ட் பண்ணுறது, இந்த லீக்கேஜ் வோல்டேஜை எப்படி சரி பண்ணுறது, மோட்டர் பாடியில் லீக்கேஜ் வோல்டேஜ் வராமல் எப்படி நம்ம சேஃபாக இருக்கிறது, ப்ளஸ் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அப்போ தான் நம்ம இந்த பர்ஃபெக்டான எர்த்திங்கை பற்றி நம்ம பேசணும்ல பல லாஸ்ட் கிளாஸில். அது உங்களுக்கு இந்த ரூல்ஸ் இப்போ நான் இந்த பாருங்கள், இந்த கையில் வச்சுருக்கிறது தான் பர்ஃபெக்டான எர்த்திங்கை. இதை நான் கிரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கிரவுண்ட் பண்ண எர்த்திங்கை நான் இந்த மோட்டரோட பாடியில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? முன்னாடி பார்த்துங்க, உங்களுக்கு டெஸ்டரில் அந்த இண்டிகேஷன் இருந்துச்சு, உங்களுக்கு லீக்கேஜ் வோல்டேஜ். இப்போ நான் இந்த எர்த்திங் பர்ஃபெக்டான எர்த்திங்கை இந்த பாடியில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த எர்த்திங் எப்படி பர்ஃபெக்டாக நம்ம எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த எர்த்திங்கை நான் அந்த பாடியில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? எந்த ஒரு லூஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. எர்த்திங் பர்ஃபெக்டாக ஃபுல்லி டைட்டில் இருக்கும், ஃபுல்லி டைட் கனெக்ஷனாக இருக்கும். சரிங்களா? இப்போ எர்த்திங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மோட்டரை நான் ஆன் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு இந்த மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த மோட்டர் ரன்னிங் கண்டிஷனுக்கு இப்போ இந்த மோட்டர் மேலே இந்த மோட்டரோட பாடியில் எந்த ஒரு லீக்கேஜ் வோல்டேஜும் நம்ம தைரியமாக கையை வைக்கலாம். சரிங்களா? நமக்கு எந்த ஒரு லீக்கேஜ் வோல்டேஜும் நம்மளை நமக்கு ஷாக் ஆகாது. சரிங்களா? இப்போ பாருங்க, இதில் எந்த ஒரு லீக்கேஜ் வோல்டேஜ் இல்லை. இப்போ பாருங்க, இது எந்த ஒரு டெஸ்டரில் இண்டிகேஷன் இல்லைங்களா? இப்போ நான் இந்த எர்த்திங்கை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் 1 மினிட், இந்த எர்த்திங்கை ரிமூவ் பண்ணுறேன். பாடியில் கனெக்ட் பண்ணுறீங்க, எர்த்திங்கை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ண பிறகு பாருங்கள், எனக்கு எந்த ஒரு லீக்கேஜ் வோல்டேஜ் இருக்குது. லீக்கேஜ் வோல்டேஜோட என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், இதை ரிமூவ் பண்ணிடுங்க. 1 மினிட். இப்போ பாருங்கள், இந்த எர்த்திங்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணோடனே எனக்கு லீக்கேஜ் வோல்டேஜ் தெரியுதுங்களா? இண்டிகேட்டர் பாருங்கள், டெஸ்டோட இண்டிகேட்டர் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்துட்டேன், லீக்கேஜ் வோல்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு லீக்கேஜ் வோல்டேஜ் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். லீக்கேஜ் வோல்டேஜ் இப்போ இல்லை. சரிங்களா? இப்போ இப்படி தான் இந்த லீக்கேஜ் வோல்டேஜ் ப்ராப்பரான எர்த்திங்காக இருந்துச்சுன்னா இந்த லீக்கேஜ் வோல்டேஜ் ரிட்டர்னிங் பார்த்தான நம்ம பர்ஃபெக்ட் எர்த்திங்கோட ரிட்டர்னிங் பார்த்து ஒன் ஆஃப் த ரிட்டர்னிங் பார்த்து அந்த ரிட்டர்னிங் பார்த்து வழியால் இந்த லீக்கேஜ் வோல்டேஜ் கிரவுண்ட் ஆகிடும். அப்போ நமக்கு நம்ம அது மேலே கையை வச்சா கூட நமக்கு எந்த ஒரு ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் பர்ஃபெக்டான எர்த்திங் பண்ணலை அப்படின்னா இந்த பர்ஃபெக்டான எர்த்திங் பண்ணி நம்ம உங்களோட எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸோட பாடியில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. நம்மளும் சேஃப்டியாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பர்ஃபெக்டான எர்த்திங் இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பர்ஃபெக்டான எர்த்திங் நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. ஓகே.